கட்சியில் எந்த பதவியும் வேண்டாம் என்று கூறிய சசிகலா தற்போது கட்சி தலைமை பதவிக்கு ஆசைப்படுவதாக எம்பி சசிகலா புஷ்பா குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவில் நீக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பா சென்னையில் வியாழக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடுக்கப் போவதாக தெரிவித்தார். மேலும் அவர், சசிகலாவால் தான் ஜெயலலிதா ஆட்சி குறித்த அவப்பெயர் ஏற்பட்டதாகவும் கூறினார். மேலும் கட்சியில் கவுன்சிலர் பதவி கூட வேண்டாம் என்று கூறிய சசிகலா தற்போது கட்சி தலைமை பதவிக்கு ஆசைப்படுவதாகவும் சசிகலா புஷ்பா குற்றம் சாட்டினார். மறைந்த முதலமைச்சருடைய இடத்தை யாராலும் ஈடுகட்ட முடியாது. அடுத்ததாக திருமதி சசிகலா நடராஜன் வர வேண்டும் என்று பலரும் போய் கெஞ்சுவதாக டிவிலெல்லாம் வரதை பார்க்கும் பொழுதுதான், அப்படி போனால் அதிமுக அழிந்துவிடும் என்பதனால்தான் அதிமுக என்பது புரட்சித் தலைவர் உருவாக்கி உயிரூட்டிய ஒரு இயக்கம், பெரிய இயக்கம். அது இப்படி போய்விடக்கூடாது என்ற வருத்தத்தினால்தான் அவர் வர வேண்டாம், கட்சி தழைத்து வளர வேண்டும், ஓங்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான ஒருவர் வர வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம்.